8 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கையில் கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து நான் தலைவருடைய ரசிகர். அதனால கட்சி ஆரம்பிச்சு உடனடியாக நான் வந்து தளபதி கட்சியில் வந்து போய் சேர்ந்தேன். யார் மூலமானா நம்ம ரோஹித் ரேவந்த் முதல்வர் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்காரு. அவர் மூலியமா பொதுச் செயலாளரை பார்த்து நான் வந்து சேர்ந்தேன். அப்போ சேரையில் என்னை அறந்தாங்கி தொகுதியில் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நீங்கள் இருங்க, அதுக்கான மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் வந்து நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அப்போ அந்த உத்தரவாதம் கையில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஐயா இருக்காங்க, அங்கே வந்து உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாருமே தான் பேசுகிறாங்க, என்ன செலவு பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு. நான் மக்களுக்கு ஒரு 60 ஒரு 80 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணுறேன். சொந்த வருமானத்திலேருந்து நான் செலவு பண்ணி மக்களுக்கு நலத்திட்ட உதவி. நான் போனதுக்கு அப்புறம் தான் அறந்தாங்கி தொகுதியே வந்து தமிழக வெற்றிகள் வந்து ஒரு எழுச்சி பெற்றுச்சு. அப்போ மாவட்ட செயலாளராக வந்து மக்கள் தளபதி மக்கள் இயக்கத்தில் இருந்த பையன் வந்து அவர் வந்து பர்வேசன் அவரை வந்து மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்க. என்னை இல்லாம அனுமதி இல்லாம நீ போய் பொதுச் செயலாளர் பாதுகாப்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து எந்த பொறுப்பும் போட விடாம நம்மளை வந்து ரொம்ப காலி பண்ற நோக்கத்திலே இருந்தாப்ல. ஆனா மக்கள் செல்வாக்கு எனக்கு தான். அவர் புதுக்கோட்டை மாவட்டம், நான் அறந்தாங்கி தொகுதி. இது வரைக்கும் அவர் வந்து மாவட்ட செயலாளர் பர்வேஸ் வந்து ₹1 கூட சொந்த பணத்துல வந்து அந்த மக்களுக்கு எதையும் செஞ்சிருக்க மாட்டாரு. ஒரு இறப்புக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்க மாட்டாரு, எந்த பிரச்சனைக்கு போயிருக்க மாட்டாரு. ஒரு கல்யாணம்னா கட் அவுட் வைக்கிறேன், போக்கஸ் பண்ணணும், இப்படிங்கிற சிந்தனை மட்டும் தான் இருந்துச்சு. நான் மாற்று அரசியல் வரணும், தளபதியினுடைய ரசிகனா இருந்து நம்ம வந்து உண்மையா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மத்தியத்துல என் பேரு தான் வந்து உத்தேச பட்டியலையும் வேட்பாளர் பட்டியலையும் வந்துச்சு. அவர் பொதுச் செயலாளர் உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாரு. ஆனா பர்வேஸ் வந்து என்ன பண்றாரு, நான் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டேன். என்ன அறிக்கை விட்டேன் அப்படின்னா, என்னுடைய சொந்த வருமானத்தின் என்னை வேட்பாளராக தளபதி அறிவித்தால் என்னுடைய சொந்த பணத்தில் தாய் தகப்பனை இழந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து 2.5 சென்ட் இடம் 25 பேருக்கு ஆண்டுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 8 திட்டங்கள் அறிவிச்சிருந்தேன். இதெல்லாம் அவருக்கு ஏத்துக்கிற முடியல. இது எப்படி நீங்க வந்து அறிவிக்கிறீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி என் கூட ஒரு வாக்குவாதத்தில் இருந்தாரு. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எனக்கு என்னதான் பதில் சொல்றேன், ஏன்னா நம்ம மாவட்ட செயலாளர் வந்து நம்ம பகிர்ச்சிக்க கூடாது, கட்சி வந்து உள்ள வந்து 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து தளபதிக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதுனால 2 வருடங்களாக நான் பொறுமையா இருந்தேன். நானும் வந்து எவ்வளவோ அவமானப்படுத்துறது மாதிரி எல்லாம் செயல்பாடுகளில் ஈடுபட்டாரு, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இவர் ஒன்றிய செயலாளர்களை விட்டு அவர் போட்டோவை போடாத, இவர் போட்டோவை போடாத அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணாரு. நமக்கு தளபதிக்காக ஒரே ஒரு பேருக்காக மட்டும் எந்த தவறான விஷயத்துல நம்ம ஈடுபடாம கட்சிக்காக நம்ம இருந்தோம். இப்ப லாஸ்ட் நினைச்சு அவர் நிக்கிறது புதுக்கோட்டை தொகுதி தான் அவரு விருப்பமனு கொடுத்திருந்தாங்க. இப்ப வந்து நம்ம வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வேற தொகுதிக்கு செலவு ஒண்ணு உங்களால பண்ண முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு. இப்ப ரீசெண்டா சாட்டைத்துறை கூட அவர் நான் பேட்டி கூட பார்த்தேன். ஏதோ 2 கோடி ரூபாய் பணம்லாம் கேட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நடந்தது உண்மை. எனக்குலாம் அந்த மாதிரி சாயல தான் அவங்க பேசுனாங்க. அதாவது வெளிப்படையா சொல்லாம நீங்க தனியா வந்து பாருங்க, தனியா வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியா வச்சா நிற்போம். நான் வந்து என்னுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்யலாம் வந்து யாரும் பணம் கொடுத்து சீட்டு வாங்கி நான் நிக்கணும்னு அவசியமே எனக்கு இல்லை. இது வரைக்கும் தளபதி என்னை கூட்டிகிட்டே போகல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, என்னை வந்து மாவட்ட செயலாளர் நீங்க தான் அறந்தாங்கி தொகுதி உங்களுக்கு பிரிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க போய் இணைச்செயலாளர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொறுப்பெல்லாம் போட்டாங்கல்ல, அப்பயில என்னை வந்து என்னோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கி ஒரு பொறுப்புக்கு அறிவிக்கிறதுக்கு சென்னைக்கு வர சொல்றாங்க. இப்போ நான் சென்னை கரெக்டா அவர் உள்ள போகையில ஒரு 3 மணிக்கு, நீங்க 5 மணிக்கு வந்துருக்கா, 3 மணிக்கு போகணும் இல்லத்துல வா, உங்களுக்கு இப்ப வேணாம், உங்களுக்கு பெரிய பொறுப்பை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சொல்றாங்க. சரி ஓகே நம்ம மாவட்ட செயலாளர் பிரச்சனை சட்டப்படம் வந்துட்டு நானும் பொறுமையா அதையும் கடந்து வந்துட்டேன். இப்ப ரீசெண்டா அங்க வந்து என்ன பண்றாப்புல, அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். சாதியின் அடிப்படையிலேயே அவர் வந்து உள்ளுணர்வுல பண்றாரு. முதல்ல சேரையில அவர் என்ன இது இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அங்க கோவையில ஒரு தவறான ஒரு சிந்தனையை வந்து அவர் சொன்னார். எப்படின்னா உள்ள நிக்கிறது ஒரு 6 பேர் ஒன்றியத்தில் நிக்கிறாங்க, நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அப்ப இந்த 6 பேர் யாரெல்லாம் 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியும், மீது 4 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்பயில ஒரு வேற ஒரு சமூகத்தை சொல்லி நான் அந்த சமூகம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவ ஏன் இதை சொல்றாரு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க யாரும் இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். அது ஒரு கடந்த ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் தான் அது விவரமே எனக்கு தெரிஞ்சிச்சு. இவர் வந்து இது எதுக்காக சொன்னாரு அப்படிங்கிறது ஒரு விவரம் தெரிஞ்சிச்சு. இப்ப வந்து அறந்தாங்கி தொகுதியில அவருக்கு யார தெரியும், யாரு வீட்டுக்காச்சும் போயிருப்பாப்லையா, இல்ல
இல்ல ஒரு இறப்புக்கு போயிருப்பாப்புலையா? அந்த மண்ணில் அறந்தாங்கி தொகுதியில மண்ணில் யார் இருந்தாலும் அது தளபதி யாரை வேணுமாலும் அறிவிக்கிறது. பர்வேஸ் என்ற ஒரு மாவட்ட செயலாளர் வந்து புதுக்கோட்டை உள்ள அறிவித்தால் நான் சுயேட்சையாக நான் களம் காண்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் வந்து ஒரு சரியான எல்லாரையும் அரவணைச்சு மக்களுக்கு வந்து சேவை பண்ணணும் நோக்கம் இல்ல, போக்கஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து. இங்க இருந்து யாரும் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து அவரை மீறி யாரும் தளபதியை பார்த்துக்கூடாது, புதுச்சேரியை பார்த்துக்கூடாது, யாரையுமே யாரும் பார்த்துக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கக்கூடாது. ஒரு போட்டோ எடுத்து சும்மா ஒரு யதார்த்தமா ஒரு ஆதரவு ஒரு புதுச்சேரி எங்கேயோ பார்க்க முடியுங்க, ஒரு போட்டோ எடுத்து வச்சா ஆதாயம் பார்த்தா இவங்க கதை முடியும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு அங்க ஆளுங்களை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு கேவலமான ஒரு தரமற்ற ஒரு செயலா வந்து ஈடுபட்டு இருக்காரு. அதனால தளபதி வந்து நாளைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது மாதிரி தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து எப்படின்னா இப்ப வந்து என்னன்னா அறநாயத்துல என்னன்னா பிரபுராஜா வந்து நம்ம எதிர்த்து பண்ணோம்னா எங்களுடைய சமூக ஓட்டம் இங்க அதிகம். அங்க வந்து அறநாயத்துல எங்களுடைய சமூக ஓட்டம் அதிகம். இப்ப பகைச்சிட்டோம்னா நமக்கு சிக்கலாக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 நாளா சமரசமா நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அறந்தாய் மூலம் நீங்க யாருக்கு வேணுமாலும் சீட்டை கொடுங்க, அதுக்கு தளபதிக்காக தளபதியுடைய பேருக்காக நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். மாவட்ட செயலாளருக்கு அங்க அறநாயத்துல கொடுத்தா அவர் டெபாசிட்டை இழப்பார். நான் சுயேட்சையாக கலந்துடுவேன். ஏன்னா எனக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. என்னுடைய சொந்த பணத்தை, அதாவது இது வந்து நம்பிக்கை மோசடின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்க வந்து எப்படின்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் முன்னாடியே வந்து தலைமை கழகத்துக்கு சொல்லிட்டேன், ரோஹித் உரிமையாளருக்கு சொன்னேன், ரேவந்த் சொன்னேன், பொதுச் செயலாளரை பார்த்து விருப்பமுனை கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்து விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கான எந்த ஸ்டெப்பையுமே அவங்க வந்து எடுக்கல. எனக்காக ரொம்ப போராடி ரோஹித் சொன்னாப்புல. ஆனா அவரையும் வந்து இவன் சொல்றாப்புல, எங்க தாத்தா அரசியல்வாதி, எங்க அப்பா அரசியல்வாதி, நான் 3வது தலைமுறை அரசியல்வாதி, என்னை மிஞ்சி நான் கையெழுத்து போட்டதான் 6 மாவட்டத்தில் நான் கையெழுத்து போட்டதான் எவ்வளவு சீட்டு அப்படிங்கிறாப்புல. அந்த மாதிரி என்ன சவாலா பேசுறாப்புல. அதே மாதிரி என்ன வாட்ஸ்அப் கால்ல தான் பேசுவாப்புல. குற்றவுல வந்து வாட்ஸ்அப் கால்ல பேசுவான். நேர்மையா இருக்கிற நேர்மையா போன் பண்ணி நேரடியா பேசுவாப்புல. அப்படி பேசுறது இல்லை, வாட்ஸ்அப் கால்ல தான். ஆனா வாட்ஸ்அப் கால்ல பேசினா உடனே ரெக்கார்ட் பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன், தளபதியை நேசிச்சு வந்தேன், நான் ஒரு தளபதி ரசிகனா வந்தேன், என் சொந்த பணத்தை நான் செலவு பண்ணி தான் செஞ்ச மக்களுக்காக. என்னுடைய அனுபவத்துக்கு சொல்றேன். கடந்த ஒரு 1.5 வருஷமா நிறைய நடந்தது. மே 1க்கு உழைப்பாளர் தளபதி பிறந்த நாள் மாநாடு எல்லாத்துக்கும் நீங்க அறநாயகி மக்கள்கிட்ட யார்கிட்ட விசாரிச்சுக்கிட்டாலும் எல்எஸ் பிரபுன்னு தான் பேர் வரும் வந்து தாவேக்கால. அப்படி உள்ளதை இவனை விட்டா நம்மளை மிஞ்சி பண்ணிடுவான் செஞ்சிருவானு. இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலயுமே இருக்கு. இந்த மாவட்ட செயலாளர்கள் பண்றதுனால தளபதியினுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த மாவட்ட செயலர் என்ன பண்றான்னு தலைமை வந்து கண்காணிக்கணும். ஒரு பையன் வந்து இப்ப வந்து தகப்பன் தாய் தகப்பன் இருக்காரு, எங்க தகப்பன் வந்து தளபதி தான். அப்ப புள்ள தவறு பண்ணுச்சுன்னா புள்ளவே பண்ணிட்டு வந்தாலும் புள்ள ஏற்க முடியுமா? தப்புன்னு சொல்லணும். அப்பதான் அந்த கட்சி வளரும். இல்லைன்னா இது வளராத அளவுக்கு இவங்க பண்ணிடுவாங்க. மாவட்ட செயலாளருக்கு வந்து அறிவித்தால் டெபாசிட் அறந்தாங்கல அவர் வந்து காலி பண்ணுவாரு. காலியாங்கன்னா அவர் ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? இன்னொரு மாவட்டத்தில் உள்ளவரை, இன்னொரு தொகுதியில உள்ளவரை, இந்த தொகுதியில வந்து ஏதாச்சும் நலத்து பண்ணிருக்கணும், மக்களா கலந்துருக்கணும். மெயின் அடிப்படை விஷயம் என்ன, ஒரு மக்கள் வந்து ஒரு இறப்புனா உடனே வரணும், ஒரு சின்ன ஸ்டேஷன்ல பிரச்சனை அப்படின்னா உடனே மாவட்ட செயலர் போன் பண்ணி சொல்லணும். இதுதான் ஒரு சராசரி. இது இந்த விஷயத்துல எதையுமே அவர் வந்து பண்ணதில்லை. அதனால என்னுடைய விஷயத்த நான் என்னுடைய ஆதங்கத்தை தளபதிக்கு வந்து இதை கொண்டு போனேன், இது வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு. ஆனா அவர் எப்படி 3 தலைமுறை அரசியல் சொல்றாரோ அதே போன்று நான் சொல்றேன். நான் முதல் தலைமுறை அரசியல், என்னுடைய அரசியல் அனுபவத்தை சொல்றேன். மாவட்டத்தில் பர்வேஸுக்கு வந்து அறநாயகத்தை ஒதுக்கினால் அவர் டெபாசிட் காலியாக சுயேட்சை வேட்பாளராக அதுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி நான் மக்களுக்கு பணியாற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து பொதுச் செயலாளர் ரேவந்த் மூலியமா போய் சேர்ந்தோம். ஐயா எல்லாரும் வந்திருந்தாங்க. வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றப்படுறதுன்னு ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்களா? ஆமா, ஊர்ஜிதப்படுத்துறேன். அப்ப இதெல்லாம் வந்து விஜய் சாருக்கு தெரியாம இருக்கு. தெரியல, அவருக்கு தெரியல. அதுக்கு தெரியாம இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து பிரஸ் கொடுக்குறீங்க. விஜய் சார் எல்லாருமே பிரஸ் கொடுக்குறீங்க, எல்லாருமே இன்ஸ்டால போடுறீங்க, இன்ஸ்டா பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படி இருந்தும் அவருக்கு தெரியாம இருக்கிறது என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னா அவர்கிட்ட போன் இல்லையா? இல்ல இல்லையா? இல்ல அவர் என்னப்பா இந்த விஷயத்த அங்க கொண்டே போகாத அளவுக்கு தடை பண்றாங்க. ஒண்ணு. 2வது பிரச்சனைகள் எல்லா தொகுதியும் இருக்கு. பிரச்சனை மட்டும் தம்பி வாங்க, என்னப்பா உனக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு இந்த விஷயத்தை பண்ண முடியுமா செய்ய முடியும்? உனக்கு அடுத்த வாய்ப்பு தரேன், இல்ல உனக்கு இந்த வாய்ப்பு நான் தரேன்,
பொறுமையா இரு, நம்ம கட்சி வரலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அனுபவமே யாருமே இல்லை. நான் முடிச்சதுதான் இருந்தா அப்ப என்ன பண்ணிருக்கேன், நான் ஒரு காங்கிரஸ் வந்தாலும் நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நீ ஏன் என்னை வந்து இந்த கட்சிகளை சேர்க்கிற, அப்பயே நீ வந்து ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கலாம். மாற்று கட்சியில இருந்தவங்களுக்கு ஏன் சார் முன்னுரிமை கொடுக்கணும்? ஏற்கனவே அவங்க கட்சியில இருக்கு, அவங்க வந்து மன்றத்துல இருந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து முன்னிட்டு போறேன்னு சொன்னாங்க. இப்ப மாற்று கட்சியில நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து காசு செலவு பண்றேன்றீங்க, தவறு கிடையாது, மக்களுக்கெல்லாம் சேவை செய்யறேன்றீங்க. ஆனா இருந்தாலும் வந்து காங்கிரஸ் வந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது வந்து எதிர்த்து செயல்படும் சார். காங்கிரஸ் முன்னுரிமை எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, அறந்தாங்கி மக்களுக்கு நான் அறந்தாங்கி மண்ணின் மைந்தான், என்னை போன்ற அறந்தாங்கி மண்ணில் இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கூட. இன்னொரு தொகுதியில உள்ளவன் இல்ல இன்னொரு தொகுதியில உள்ள ஆள் வந்து எப்படி வந்து எங்க உங்களுக்கு ஏதாவது நலத்து தொகுதி செஞ்சிருக்காப்லையா, எப்படி செய்வாப்ல தெரியுமா? நம்மள ஆர்கனைஸ் பண்ண சொல்லிருக்காப்ல, செலவு எல்லாம் நம்ம போக்கஸ் அவங்க. காங்கிரஸ் கட்சியில நீங்க வந்தாலும் தவக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாளே வந்துட்டீங்க தவக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே நம்ம வந்துட்டோம். தவளபதி வந்து முதல் விக்கிரவாண்டி மாநாடு போட்டோடனே மாநாடுக்கு நான் வந்து என்ட்ரி ஆயிட்டேன். என்ட்ரி ஆகி நான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னேன். ஐயா, நான் ஏற்கனவே காங்கிரஸ் இருந்திருக்கிறேன், என்னை வந்து நீங்க என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிட்டு பயணியா நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம். பார்த்து வந்து உங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் வச்சீங்களா? எல்லாத்தையும் வச்சோம். ஏன்னா மேக்ஸிமம் அவர் தான் வந்து அந்த கட்சியோட முடிவுகளை அவர் தான் பாதி எடுக்கிறேன்னு இருங்க சார், ஒரு இது இருக்கு சரிங்களா? அப்ப நீங்க அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாமே. அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியாச்சு. ஆனா வந்து மௌனமா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் இப்போ நீங்க பேசுறீங்க, நாளைக்கு தான் அறிவிக்க போறாங்க. ஆமா. இன்னும் அதுக்குள்ள நீங்க ஏன் இப்போ வந்து நீங்க தவக்க வேண்டிய தான் கட்டி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்ப இருக்கிறப்ப இதுக்கப்புறம் நீங்க இப்படி ஒரு பொதுமைட் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி உங்க பேரை சொல்லுவாங்க? ஐயா, என் பேரை சொல்லணும் இல்ல, மக்களுக்கு சேவை செய்யணும். அது அறந்தாங்கி தொகுதியில ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் இருக்குங்க. எங்க ஊர்ல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாப்ல, மணமேல் ஒன்றியத்துல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாப்ல. ஆக்சிடென்ட் ஆனா அங்க ஒன்றிய செயலர்லாம் சின்ன பசங்க, யாருக்கும் அனுபவம் இல்ல. ஒரு உடனே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் பேசணும் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் யாரு ஒரு பெரிய ஆளா இருக்காங்களோ அவங்க பேசினா தான் அவங்க கேட்பாங்க. அந்த கெப்பாசிட்டி அங்க யாருமே இல்ல. இப்ப இல்லாம இருக்க என்ன பண்ண, அனுபவம் வாய்ந்த ஆளுகளை இங்க வந்து வைக்கணும். நான் இல்ல, என்ன மாதிரி ஒரு 4 பேர் வந்திருக்காங்க, ஏடிஎம்கே வந்திருக்காங்க, இன்னொரு பிசினஸ் மேன்ல வந்திருக்காங்க, அமமுக வந்திருக்காங்க. இப்ப என்ன மாதிரி உள்ளவங்களை அவங்கள வந்து ஒரு ஆளை வந்து பாரு அப்படின்னா தான் தொண்டர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எதுவுமே இல்லாம நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் பேசுறதுன்னா ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசுவாங்க. அவர்கிட்ட இதுக்கான ஆக முடியாது அப்படின்னு சொல்றது. எத்தனையோ இழப்பு நடந்திருக்கு. ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, 325,000 300,000 2 வருஷம் ஆச்சு. ஒரு இழப்புக்கு வந்துட்டு பாருங்களா இதுல இல்ல ஒரு மக்களுக்கு பிரச்சனை சொல்லி ஒரு போராட்டத்தில் நடந்துருப்பாரா? நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா முதல் பேருக்கு தலைமையில அவர் பேரை போடணும், ஃபுல்லா கட் அவுட் வைக்கணும். எத்தனை கட் அவுட் வச்சிருக்காங்க என்ன இது அரசியல்? அவர் இஸ்லாமிய வகுப்பு சேர்ந்தவர். அவர் இஸ்லாமியரா வந்துகிட்டு நான் ஒரு கிறிஸ்தவர், என்னை கிறிஸ்தவரா வந்துகிட்டு என்னையே அவர் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு தாக்கல ப்ராசஸ் பேசுறாரு. அது ஓப்பனா சொல்ல முடியாது. சொன்னா தளபதி வந்து அது ஓப்பனா ஒரு ஆள் அதுல வந்து வெளியிடுற மாதிரி வரும். சார் நீங்க இப்ப முன்னாடி சொன்னீங்க சில விஷயங்கள் பணத்துக்காக வந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா வெளிப்படையா வெளியே சொன்னாங்க 5 கோடி கேட்கறாங்க, 2 கோடி செலவு பண்ணணும், அதுக்கப்புறம் 6 கோடி வந்து செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். காசு கேட்கறாங்க. அந்த பாருங்க, நான் வந்து பொதுச் செயலாளர்கிட்ட எல்லாருக்குமே வந்து என்னுடைய ப்ரொஃபைல் எல்லாமே கேட்டு எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. 12ல இருந்து 15 கோடி ரூபாய் வரைக்கும் என்னால செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது ஆதவருக்கு நான் அவருக்கு நான் வந்து அனுப்பிச்சேன். இந்த பாருங்க, என்னுடைய சொந்த அது ப்ரொஃபைலு போட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க லாஸ்ட் தேர்தல் செலவு என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இது வந்து நான் வந்து போட்டேன். செலவு பண்றது செலவு பண்ணாது தளபதியோட இதுல நம்ம வந்து பண்ணணும் வச்சுக்கலாம். இல்ல அனுமதிக்காது, அப்படி அனுமதிக்காது. அந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டாங்க. நான் பண்றதுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட தகுதியை நான் சொன்னேன். ஆனா நீங்க பேசுறது சங்கீதா அவங்களுடைய மனைவி விவாதத்துக்கு போனப்போ அவங்களே திமுக தூண்டி விட்டு தான் பேசுனதா இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நீங்க நாளைக்கு உங்களையா தானே சொல்லுவாங்க காங்கிரஸ், நீ வேற காங்கிரஸ் ஐயா இல்ல இருந்தாலும் வந்துச்சு. அதான் நல்லா கேட்டுருங்க. 2 வருடமாக மக்கள் சேவை மட்டும்தான் நான் செஞ்சிருக்கேன் தமிழக வெற்றிகிறது. தளபதி ஒரு பேருக்காக தான்.